ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 52. சக்தி வீட்டிற்கு வந்து சந்தோஷத்தில் தன் அறையில் உள்ள பொருட்களை கலைத்து போட்டு ஆடிக்கொண்டிருந்தான். சக்தி அறையில் சத்தம் வளமாக இருக்க, சக்தி ரூம்ல இந்நேரத்துல என்ன சத்தம் என்று நினைத்து கொண்டே தீபக் சக்தி அறைக்கு வந்து பார்த்தார். அங்கு அவன் கண்ணாடியை பார்த்து தன்னை மறந்து குத்தாட்டம் போட்டு கொண்டிருந்தான். தீபக் தன் கைகளை கட்டிக்கொண்டு சக்தியை பார்த்து கொண்டிருந்தார். ஆடிக்கொண்டிருந்த சக்தி தீபக் நிற்கும் பக்கம் திரும்பவும் தீபக்கை பார்த்து அப்படியே விழி விரிந்து சிலை போல் நின்றான். என்னடா ஆட்டம்லாம் பலமா இருக்கு என்று கேட்டுக்கொண்டே அறைக்குள் வந்தார் தீபக். அவரை பார்த்து பேந்த பேந்த முழித்தான் சக்தி. என்னடா பிளைட் மிஸ் ஆகிடுச்சா? பரவாயில்ல, நான் வேணும்னா வேற டிக்கெட் போட்டு தரேன் என்று தன் போனை எடுத்தார் தீபக். மாம்ஸ் மாம்ஸ் என்று கத்திக்கொண்டே ஓடி வந்த சக்தி தீபக் கையில் இருந்து போனை வாங்கி கொண்டு, இல்ல மாம்ஸ், நான் போகல என்றான் கடினப்பட்டு புன்னகையை மறைத்து கொண்டு. ஏண்டா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னதானே நான் கண்டிப்பா போயே தீருவேன், என்னை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு வீரவசனம் பேசின. நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம போனியடா, இப்ப திடீர்னு என்ன ஆச்சு என்று அவனை கூர்மையாக பார்த்து கேட்டார் தீபக். இல்ல மாம்ஸ், நான் நீங்க சொன்னதை யோசிச்சு பார்த்தேன், அதான் என்றான் சக்தி. நான் சொன்னதுதான் நீ காதலியே வாங்கலையே, அப்புறம் எப்படி நான் சொன்னதை யோசிச்சு பார்த்து வந்த என்று குறுக்கு விசாரணை செய்தார் தீபக். இல்ல மாம்ஸ், அது வந்து, டேய், நானும் உன்னைய ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் உன் பின்னாடியே வந்தேன், எனக்கு எல்லாம் தெரியும்டா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நீ நைட்டும் தூங்கல என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார் தீபக். கார்த்திக் தன் ஊருக்கு செல்லாமல் தன் அறைக்கு சென்று படுத்தான். தன் வீட்டிலிருந்து சிறிது தூரம் வாக்கிங் போகலாம் என்று நினைத்து தன் வீட்டிலிருந்து வெளியே வந்த கீர்த்தனா சிறிது தூரம் செல்லவும் தொலைவில் சலசலப்பு சத்தம் கேட்க சத்தம் வந்த திசையை கூர்ந்து கவனித்தாள். தன் பக்கத்து ஊரில் உள்ள ஆண்கள் சிலர் கிஷோரிடமும் ஆனந்திடமும் ஏதோ வம்பு இழுத்து கொண்டிருந்தனர். கிஷோர் ஆனந்திடம், நாம இங்க ஒரு கல்யாணத்துக்காக வந்தோம், 2 ஊருக்கு சண்டையை அதிகமாக்க வரல, நாம இங்கிருந்து போவோம் வாடா என்று கூறி அங்கிருந்து கிளம்ப அவர்களை தடுத்த பக்கத்து ஊர்வாசி ஒருவன், உங்க 2 பேரையும் நாங்க இன்னைக்கு செய்யறதுல இனி இந்த ஊருக்காரங்கள சொந்தம்னு சொல்லிட்டு ஒரு பய கூட வரக்கூடாது என்று கூறி முதுகு பின் சுருகி இருந்த அருவாளை எடுத்தான். அதில் பயந்த கிஷோரும் ஆனந்தும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துவிட்டு பின்னாடியே நகன்று போனார்கள். அவன் அருவாளை ஓங்கியவன் கையை பிடித்தான் கிஷோர். சண்டை பெரிதாகவும் வேகமாக அவர்களை நோக்கி ஓடி வந்த கீர்த்தனா அங்கு சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் ஒருத்தனை இழுத்து அறைந்தாள். அதை பார்த்து ஒருவன் கீர்த்தனா முன் கத்தியை எடுத்து குத்துவதற்கு எத்தனித்தான். சிறிது பின்னால் நகன்று கொண்டே போனாள். அவனும் அவளை குத்துவதற்கு முன்னோக்கி சென்றான். அவன் அசந்த நேரம் பார்த்து அவனிடத்தில் கத்தியை பிடுங்கி அவன் அடிவயிற்றில் மிதித்து பின்பக்கம் தள்ளிவிட்டாள் கீர்த்தனா. கீர்த்தனாவை ஆச்சரியமாக பார்த்தான் ஆனந்த். ஊர் மக்கள் இன்னும் சில பேர் அங்கு வர அந்த பக்கத்து ஊர்க்காரவர்கள் ஓட ஆரம்பித்தனர். மூச்சு வாங்கிக் கொண்டே கோவத்தில் இருந்த கீர்த்தனா கிஷோரை பார்க்கவும் அவன் அருகில் சென்று, உங்களுக்கு அடி எதுவும் படலையே என்று கேட்டாள். இல்ல, அடி எதுவும் படல என்றான் கிஷோர். ஹலோ சிஸ்டர், நானும் இங்கதான் இருக்கேன் என்றான் ஆனந்த். ஐயோ அண்ணா, நான் உங்களை கவனிக்கவே இல்லை என்றாள் கீர்த்தனா. எத கவனிக்கவே இல்லையா? அப்படி போய்கிட்டு இருக்கு என்று கிஷோரையும் கீர்த்தனாவையும் மேலும் கீழும் பார்த்தான் ஆனந்த். டேய் சும்மாருடா என்றான் கிஷோர். ராத்திரியில எதுக்கு தனியா வரீங்க? இந்த ஊர் கொஞ்சம் இப்படிதான், வாங்க நான் உங்களை வீட்டுல விட்டுட்டு போறேன் என்றாள் கீர்த்தனா. இல்ல, நாங்க போய்க்கிறோம் என்று கூறினான் கிஷோர். டேய், அந்த பொண்ணுக்குதான் இந்த ஊருக்காரவங்க யாருன்னு தெரியும், நம்ம கூடவே வரட்டும் என்று கூறினான் ஆனந்த். டேய் சும்மா இருடா என்று சொன்ன கிஷோர் கீர்த்தனாவிடம், நீங்க எங்க இந்த பக்கம் என்று கேட்டான். இல்ல, சும்மா ஒரு சின்ன வாக்கிங் வந்த என்றாள் கீர்த்தனா. ஏங்க, இந்நேரத்துல நீங்க எதுக்கு தனியா வீட்டுல இருந்து வந்தீங்க என்று அக்கறையாக கேட்டான் கிஷோர். நான் யாருக்கு பயப்படணும் என்றாள் கீர்த்தனா. அதானே, இந்த பொண்ணை பார்த்துதான் எல்லாரும் பயப்படணும் என்றான் ஆனந்த். டேய் என்றான் கிஷோர். கீர்த்தனாவுக்கு சிரிப்பு வந்தது. அவர்களிடம், இங்க பக்கத்துல மசாலா பொரி கிடைக்கும், வாங்க போய் சாப்பிடலாம் என்றாள் கீர்த்தனா. வந்ததுக்கு அதாவது போய் சாப்பிடலாம் வாடா என்று கிஷோரிடம் கூறினான் ஆனந்த். இல்லங்க வேணா என்று கீர்த்தனாவிடம் கூறினான் கிஷோர். வாங்க வாங்க, நான் வாங்கி தரேன் என்று அவள் கூறிவிட்டு முன் நடந்தாள். கிஷோரும் ஆனந்தும் கீர்த்தனாவுடன் சென்றனர். மசாலா பொரி வாங்கி ஒரு வாய் சாப்பிடவும்
கிஷோருக்கு உரப்பு தாங்க முடியவில்லை. ஆ, எவ்வளோ ஸ்பைசியா இருக்கு என்று தண்ணியை தேடினான். வேகமாக அங்கிருக்கும் ஒருவர் கையிலிருந்து தண்ணீரை வாங்கி கிஷோருக்கு கொடுத்தாள் கீர்த்தனா. தண்ணீரை குடித்த கிஷோர், இல்ல, என்னால இதுக்கு மேல சாப்பிட முடியாது, நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க, கிளம்பலாம் என்றான். சரி வாங்க, உங்களை வீட்டுல விட்டுடுறேன் என்று சொல்லி ஆனந்தையும் கிஷோரையும் கார்த்திக் வீடு வரை வந்து விட்டாள் கீர்த்தனா. அங்கு கார்த்திக் வீட்டை பார்க்கவும், நீங்க எங்கேயா இருக்கீங்க என்று கேட்டாள் கீர்த்தனா. ஆமா என்றதும், ஒருவேளை மகேந்திரன் அங்கிள் ரிலேட்டிவோ என்று நினைத்து கொண்டாள் கீர்த்தனா. சரி, நான் கிளம்புறேன் என்று திரும்பினாள் கீர்த்தனா. ஏங்க, நீங்க பத்திரமா போயிடுவீங்களா, இல்லைன்னா நான் வந்து உங்களை வீடு வரைக்கும் விடவா என்று கேட்டான் கிஷோர். கிஷோரை முறைத்தாள் கீர்த்தனா. டேய், இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல என்று கேட்டான் ஆனந்த். இல்ல, தனியா போறீங்களேன்னு தான் கேட்டேன் என்றான் கிஷோர். அப்ப நீ போய் அந்த பொண்ணு வீட்டுல தங்கு என்றான் ஆனந்த். டேய், என்னடா என்றான் கிஷோர். கீர்த்தனாவுக்கு சிரிப்பு வந்தது. சரி, அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட் சொல்ற மாதிரி நீங்களும் என் வீட்டுக்கு வாங்க என்று கிஷோரை அழைத்தாள் கீர்த்தனா. இல்ல, நீங்க போங்க என்றான் கிஷோர். ஓகே, பாய் என்றாள் கீர்த்தனா. பார்த்து பத்திரமா போங்க என்றான் கிஷோர். டேய், இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்ல, வாடா என்று கூறிவிட்டு உள்ளே நடக்க ஆரம்பித்தான் ஆனந்த். கீர்த்தனா போகும் வரை நின்று பார்த்து கொண்டிருந்தான் கிஷோர். கிஷோரும் தன்னோடு வருவதாக நினைத்து பேசிக்கொண்டு சென்ற ஆனந்த் பதில் ஏதும் வராததால் திரும்பி பார்த்தான். கிஷோர் கீர்த்தனா செல்வதையே பார்த்து கொண்டிருந்தான். அதை பார்த்த ஆனந்த் கிஷோர் அருகில் வந்து, டே, உன்னோட போக்கே சரியில்லையே என்றான். டேய், நான் என்னடா பண்ணன என்று கேட்டான் கிஷோர். அப்போ நீ வித்தியாசமா பண்றது கூட உனக்கு தெரியலையாடா? ஐயோ, இந்த ஊரு வேற ஒரு மாதிரி ஊரா இருக்கு, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ என்று புலம்பிக் கொண்டே கிஷோர் கையை பிடித்து இழுத்து சென்றான் ஆனந்த். காலை விடிந்ததும் சக்தி ஆபீஸுக்கு சென்றான். ஆபீஸுக்கு சென்றவன் தன் லேப்டாப்பில் சரண்யா டீட்டெயிலை எடுத்து பார்த்து கொண்டிருந்தான். அப்போது சிறிது நேரம் தாமதமாக சக்தி அறைக்கு வந்த தீபக் சக்தியிடம், சக்தி, இன்னைக்கு ஃபேஷன் ஷோக்காக மாடல்ஸ்ங்க வராங்க என்றார். தெரியும் மாம்ஸ் என்றான் சக்தி லேப்டாப்பை பார்த்து கொண்டே. அதான், அவங்களுக்கு நியூ மாடல் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணணும்னு ஒரு புது பொட்டிக் பார்த்தேன், அங்க கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கேன் என்றார் தீபக். ஏன் மாம்ஸ் புதுசா, அதுவும் பொட்டிக்ல? நம்ம கிட்ட இருக்கிற பழைய ஃபேஷன் டிசைனர் கிட்டே சொல்லிருக்கலாமே என்று கேட்டான் சக்தி. சரி, அந்த பொட்டிக் நடத்துற பொண்ணு இன்னைக்கு இங்க நம்ம மாடல்களை பார்க்க வரேன்னு சொல்லுச்சு, அப்படின்னா நீ ஏன் அந்த பொண்ணு கிட்ட போய் இந்த கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணிட்டேன்னு சொல்லிடு என்றார் தீபக். இல்ல மாம்ஸ், நீங்க வர சொல்லிட்டீங்கள, பரவாயில்ல என்றான் சக்தி. இல்ல சக்தி, நான் போய் அந்த பொண்ணு கிட்ட இந்த கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொல்லிடுறேன். நீ அந்த பொண்ணை ரொம்ப திட்டேன்னு ஃபீல் பண்ணுன, அதோட அந்த பொண்ணு வேலையை விட்டு போயிடுச்சு. சரி, அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லையேன்னு சொல்லிதான் நான் இந்த கான்ட்ராக்ட் அந்த பொண்ணுக்கு கொடுத்தேன். பரவாயில்ல, நான் போய் சொல்லிடுறேன் என்றார். எந்த பொண்ண சொல்றீங்க மாம்ஸ் என்று சந்தேகமாக கேட்டான் சக்தி. அதான், இங்க இதுக்கு முன்னால உன்னோட பர்சனல் அசிஸ்டண்டா வேலை பார்த்துச்சே அந்த பொண்ணு, பேரு கூட மிஸ் ஏதோ என்று தன் நெற்றியில் பிடித்து யோசிப்பது போல் நடித்தார். சரண்யாவா என்று கேட்டான் சக்தி. ஆமா, அந்த பொண்ணுதான், நான் போய் அந்த பொண்ணை அனுப்பி வச்சிடறேன் என்று சொல்லி வாசலை நோக்கி சென்றார் தீபக். தன் சேரிலிருந்து வேகமாக எழுந்து ஓடி தீபக் தோலை பிடித்து சுற்றிய சக்தி புன்னகைத்துக் கொண்டே, மாம்ஸ் என்ன சொல்றீங்க, சரண்யா ஆபீஸ் வந்திருக்காங்களா? சந்தோஷத்தில் முகம் மலர்ந்தவன் சட்டென்று தன்னை சுதாரித்து கொண்டு, அதான் வேலைக்கு வந்துட்டாங்களா மாம்ஸ், அவங்களை ஏன் அனுப்பி வைக்கணும், இருக்கட்டும் என்றான். இல்ல சக்தி, நீ பழைய ஃபேஷன் டிசைனர் கிட்டே இந்த கான்ட்ராக்ட் கொடுத்துக்கோ, இது ஒத்து வரும்னு எனக்கு தோணல என்றார் தீபக். என்னோட செல்லம்ல, பிளீஸ் அவங்களை அனுப்ப வேணாம் மாம்ஸ் என்று அவர் கையை பிடித்தான் சக்தி. என்னடா உன்னோட கை இப்படி ஜில்லுன்னு இருக்கு என்று கேட்டார் தீபக். தெரியல மாம்ஸ், கொஞ்சம் மூச்சு வாங்குது, நர்வஸாவும் இருக்கு என்றான் கொஞ்சம் மூச்சு வாங்கி கொண்டே சக்தி. டேய், பேர தானடா சொன்ன என்றார் தீபக். பதில் ஏதும் சொல்லாமல் தலை குனிந்து புன்னகைத்தான் சக்தி. சரி, அந்த பொண்ணு வந்திருக்கோம், நீ போய் பாரு என்று கூறிவிட்டு சக்தி சேரில் சென்று தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தார் தீபக். வேகமாக ஓடிய சக்தி
மாடல்களுக்கு என்று தனியாக ஒதுக்கப்பட்ட அறைக்கு சென்று அந்த வாசலை அடையவும் கொஞ்சம் வேகத்தை குறைத்து தன் தலைமுடியையும் கோட்டையும் ஒரு முறை சரி செய்துவிட்டு உள்ளே சென்றான். உள்ளே சரண்யா அங்கிருக்கும் மாடல்களுடன் பேசிக் கொண்டிருந்தாள். சக்தியை பார்க்கவும் அங்கிருக்கும் மாடல்கள் ஒருவராக சக்தியிடம் குட் மார்னிங் சார் என்று கூறினார்கள். ஆனால் சரண்யா எதுவும் பேசவில்லை. வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு என்று கேட்டான் சக்தி. நல்லா போய்கிட்டு இருக்கு சார் என்று ஒரு மாடல் சொன்னார். ஓகே என்று கூறியவன் சில மெட்டீரியல்ஸ்களை ஆராய்ச்சி செய்வது போல் பிடித்து பார்த்து கொண்டே அங்கு நின்று கொண்டிருந்தான். சரண்யா மறுபடியும் அந்த மாடல்களிடம் இதற்கு முன் நடத்திய ஃபேஷன் ஷோவில் எப்படிப்பட்ட துணிகளுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது என்று கேட்டுக்கொண்டிருந்தாள். சரண்யாவிற்கு இது முதல் கான்ட்ராக்ட் என்பதால் சிறிது தெரிந்து கொண்டு வேலை தொடங்க வேண்டும் என்று அவர்களிடம் விசாரித்துக் கொண்டிருந்தாள். சில முக்கிய விஷயங்களை ஒரு நோட்டில் குறித்து கொண்டாள். சக்தி சரண்யாவை பார்த்து கொண்டே இருந்தான். சிறிது நேரத்தில் அங்கிருந்து போக வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் சரண்யா அங்கிருக்கும் மாடல்களுடன் பேசிக்கொண்டே அவ்வப்போதே அவள் கண்கள் தற்செயலாக சக்தியை ஒரு நொடி பார்த்து செல்ல சரண்யா தன்னை பார்க்கும் போது தன்னுள் ஒரு இனம் புரியாத பரவசம் ஏற்படுவதை உணர்ந்த சக்தி அதற்காகவே அங்கு நின்று கொண்டிருந்தான். சரண்யா விழி ஒரு முறை தன்னை பார்க்கும் நொடி அப்படியே உறைந்து விடக்கூடாதா என்று இருந்தது அவனுக்குள். அந்த ஒரு நொடி அவன் உள்ளத்தில் ஒரு வார்த்தை பேசாமல் என்னை பாரடி, இந்த நிமிடங்கள் நீளட்டுமே, வேறேதும் நினைக்காமல் விழி மூடடி, இந்த நெருக்கங்கள் தொடரட்டுமே, யாரும் பார்க்காமல் என்னை பார்க்கிறேன், என்னை அறியாமல் உன்னை பார்க்கிறேன், சிறு பிள்ளை என எந்த நிமைகள் அது உன்னை கண்டாலே குதிக்கின்றதே, என்னதே காலை என்னதே காலை உன்முகம் பார்த்து தினம் எழ வேண்டும், என் நந்தி மாலை என் நந்தி மாலை உன்மடி சாய்ந்து தினம் விழ வேண்டும். சக்தி இப்படி தன்னை பார்த்து கொண்டிருப்பது சரண்யாவிற்கு சற்று சங்கடமாக இருந்தது. சரியாக அந்த அறைக்கு வந்தார் தீபக். சக்தி சரண்யாவை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருப்பதை பார்த்த தீபக் சக்தி அருகில் சென்று அவன் காதில் டேய் இப்படியாடா அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருப்ப என்று கிசுகிசுத்தார். இல்ல மாம்ஸ், வேலை சரியா நடக்குதான்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்று அசடு வழிய புன்னகைத்து கொண்டே கூறினான் சக்தி. நம்பிட்டேன்டா என்றார் தீபக். தீபக் அருகில் வந்த சரண்யா தீபக்கிடம் எக்ஸ்கியூஸ் மீ சார் என்றாள். சொல்லுமா என்றார் தீபக். நான் நாளைக்கு சில சாம்பிள் மாடல் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன், அதை பார்த்துட்டு நீங்க சொல்றத பொறுத்து அடுத்த ஷோவுக்கு தேவையான ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம் என்றாள். அப்போ நாளைக்கும் நீங்க ஆபீஸ் வருவீங்களா என்று சரண்யாவிடம் கேட்டான் சக்தி. அவனை ஒரு முறை பண பார்வை பார்த்து விட்டு சரி சார் நான் இப்போ கிளம்புறேன், நாளைக்கு வரேன் என்று தீபக்கிடம் கூறிவிட்டு கிளம்பினாள் சரண்யா. சரண்யாவை கன்வின்ஸ் பண்றதுக்கு நல்ல ஐடியா யோசி என்று சக்தி தோளில் தட்டிவிட்டு அந்த அறை வெளியே சென்றார் தீபக். சிறிது நேரம் அங்கேயே நின்று கொண்டிருந்த சக்தி மத்த பொண்ணுங்க மாதிரி என்னோட ஹிட்லரை கன்வின்ஸ் பண்றது ஈஸி கிடையாது, ஆனாலும் நான் இதுக்காக என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்க தயாரா இருக்கேன் என்று மனதில் உறுதி கொண்டவன் தன் கேபினை நோக்கி சென்றான். சார் என்று சக்தியை கூப்பிட்டாள் திவ்யா. என்ன என்று திவ்யாவிடம் கேட்டான் சக்தி. இத உங்ககிட்ட கொடுக்க சொல்லி சரண்யா கொடுத்துட்டு போனாங்க என்று ஆயில்மெண்டை நீட்டினாள் திவ்யா. என்னது என்று கேட்டான் சக்தி. இது காயத்துக்கு போடுற ஆயில்மெண்ட் சார் என்றாள் திவ்யா. எது ஆயில்மெண்ட் எனக்கு சரண்யா கொடுத்தாங்களா என்று விழி விரித்து ஆச்சரியமாக கேட்டான் சக்தி. திவ்யாவுக்கு அவன் அப்படி கேட்டது வித்தியாசமாக இருந்தது. ஆமா சார் என்றாள் திவ்யா. தன் கையில் காயத்தை பார்த்து புன்னகைத்து கொண்டே தன் மனதில் இந்த காயத்தோட வலி இவ்வளவு இனிமையா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்று எண்ணிக்கொண்டே தன் கையின் காயத்தையே பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தவன் பின்பு தன்னை சுதாரித்து கொண்டு திவ்யாவிடம் இந்த ஆயில்மெண்ட மிஸ் சரண்யாவே என்கிட்ட வந்து கொடுக்க சொல்லுங்க என்று கூறிவிட்டு தன் கேபினுக்கு சென்றான் சக்தி.
இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ER ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.